ஏம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு பிறந்தநாள் பார்த்துக்கிடுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் அவிய பிறந்தநாள் கொண்டாடினதே கிடையாது. அவிய பிறந்தநாள் அவிய கொண்டாடவும் மாட்டாவ. என் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு அவிய முயற்சி பண்ணவும் மாட்டாவ. என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகம் வந்து எப்போ இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் அப்படின்னா அவிய உடனே பாப்பாவை நம்மள ஒரு மொழி என்னன்னா எனக்கு நான் படைச்சதே வந்து எங்கள் கம்பெனிக்கு என்ன உழைக்கிறதுக்கு தான். இதில் பிறந்தநாள் கொண்டாடணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்து ஒரு மொழி முழிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியாத அந்த கம்பெனி அவளை தூக்கி தூர எறிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் போனது போட்டோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிறந்தநாள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன். இது வரைக்கும் அவங்களுக்கு நான் சட்ட துணிலாம் எடுத்து கொடுத்ததே கிடையாது. இருந்தாலும் நான் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இது வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு வசதி இருக்கும்போது நம்ம கொண்டாடலை. இன்றைக்கி வந்து வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்து வசதியும் இல்லை, நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு தோணுது. சரி என்னதான் செய்வோம், ஒரு ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து ஒரு 250 ரூபான்னு ஒரு சட்டை துணி எடுத்தேன். சட்டை துணியில் சட்டையே தான் எடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு துரதிருஷ்டவசமாக அந்த சட்டை வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஆனால் அவ என்ன சொன்னா தெரியுமா, சட்டையை போட்டுட்டு பரவாயில்ல இருக்கட்டும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா. ஆனால் நல்லா டைட்டாக இருந்துச்சு. அந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா, நம்ம ஏதாவது ஒரு ஆசையாக ஒரு பொருளை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருளை வாங்கி அந்த பக்கம் வச்சுட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு நம்ம வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இது நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம தான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவ சொன்னதே கிடையாது நல்லா இருக்குன்னு. தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு நான் போடலை, இன்னைக்கு நான் வேறு சட்டை போட போகிறேன், நான் இன்னொரு நாள் போட போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஆனால் அது நல்லா இருக்கான்னு ஒரு நாள் சொன்னதே கிடையாது, இருக்கட்டும்னு சொன்னது கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்லும்போது அது நான் சொல்லிட்டாவா அப்படி சந்தோஷப்படுறதா இல்லை இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறதா. சரி காலம் ஒரு நாளைக்கு மாறும் அப்படிங்கிறது இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்துக்கிடுங்க. இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து பாயாசம் போடணும் அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் துட்டு கிடந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் 12 ரூபாய்க்கு. அப்புறம் சவ்வரிசி பார்த்தீங்கன்னா எப்போது நான் வாங்கியிருக்கேன், அது கிடந்தது வீட்டில். உடனே சவ்வரிசி பாயாசம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவ்வரிசி சேமியா கிடக்கு. அதுக்கப்புறம் திருப்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டத்திலே எழுதப்படாத ஒரு சட்டம் என்னென்னா பாயாசத்துக்கு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது. ஆனால் வந்து அதுதான் இப்போ முந்திரி பருப்பு வந்து பணக்காரவை பருப்பாக, அதனால் நான் பெரும்பாலும் அது வாங்குறதே கிடையாது. ஆனால் முன்னாடி ஒரு வாட்டி நான் வாங்கினது ஃப்ரீசரில் கிடந்தது. சரி இன்றைக்கி அதை யூஸ் பண்ணி அவனும் டப்பா காலி பண்ணி சிங்கில் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கிடந்தது பார்த்துக்கிடுங்க. அதையே நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைகள்கிட்ட வந்து ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் போடுதேன், 4 கிளாஸ் போடுதேன் போதும் அப்படின்னு சொன்னேன். பிள்ளைகள் இல்லாமல் ஒரு 2 கிளாஸாவது குடிக்கிற மாதிரி போடுமா அப்படின்னு. ஏன்னா பால் பாயசம் போட்டால் அவ அன்னைக்கு அதை மட்டும் தான் குடிப்பா, சோறு கூட சாப்பிட மாட்டாவ. நெய் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நமக்கு வாங்குறது 10 ரூபா பால் தான். அதுலேயுமே நான் நெய் எடுத்து வச்சுருவேன். இந்த ஆடையை எடுத்து நெய் எடுத்து வச்சுருவேன். அதனால் எப்போ தேவைப்படும்னு நெய் இருந்துச்சு, எல்லாமே வீட்டில் இருந்துச்சு. நான் கடையில் வாங்கினது இது சேமியா பாக்கெட் 12 ரூபாய்க்கு மட்டும் தான் வாங்கினேன். மற்ற எல்லாமே வீட்டில் இருந்தது. முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு வழியாக நம்ம பாயசத்தை ரெடி பண்ணிவிட்டு பார்த்துக்கிடுங்க. பாயசம் எப்படி வந்துச்சு நம்ம டேஸ்ட்டு பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாயசம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கேன். பால் வந்து இன்றைக்கி சாயங்காலம் காப்பி இல்லை, காப்பிக்கு வாங்கின பாலை தான் நம்ம இதுக்கு ஊற்றியாச்சு. 1.5 கிளாஸ் பால் இருந்துச்சு, அதை ஊற்றிட்டேன். அது பால் கம்மியாக இருக்குன்னு தான் கம்மியாக போடுதேன்னா, ஆனால் பிள்ளைகள் கொஞ்சம் போடணுன்னா நானும் கொஞ்சம் போட்டேன். நல்லா தான் இருக்கும்னு நம்புதேன் நான். சரியா, ஏன்னா எதுக்கு டேஸ்ட்டு பார்க்க மாட்டேன்னா நம்ம எப்போவுமே எது தந்தாலும் கடவுள் நமக்கு தந்திருக்காருன்னு நான் நம்பி கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விதமாக கொஞ்சோண்டு சாமிக்கு நான் எடுத்து வச்சுருவேன். அதை தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்து வச்சுட்டு தான் நான் டேஸ்ட்டே பார்க்க போகிறேன். எது கிடைச்சாலும் அது கடவுள் கொடுத்ததா தான் நான் நினைக்கேன். எல்லோரும் அப்படி நினைப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்களா, இப்போ தான் நான் டேஸ்ட்டு பார்க்கேன். சூப்பராக வந்திருக்கு. நான் இப்போ சாயங்காலம் தான் செஞ்சுருக்கேன். அவிய டூட்டி முடிஞ்சு வர 9:30 ஆகுமா. சரி அவிய வரதுக்குள்ள எப்படினாலும் ஆறி போயிடும். இருந்தாலும் நான் அவியலுக்காக செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா.